Hello guys, welcome to my channel. Today is my day. ஆமாங்க, இன்றைய நாள் எனக்கானது. மனசுக்கு என்னதான் பாரம் இருந்தாலும் இந்த அழகான கடற்கரையும் அதிலிருந்து வர காத்தும் நம்ம மனசுக்கு ஒரு அமைதியை தருதில்ல. நாம் வெளியுலகத்துக்கு வரும்போது தான் தெரியாத பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறதுக்கும் நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொள்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இன்றைக்கு வீடியோ யூகேயில் இருக்கிற ஃபேமஸான பீச்சில் ஒன்றான நியூ பிரைட்டன் பீச்சை பற்றின ஒரு நடைப்பயணமாக தான் அமைய போகுது. வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த நியூ பிரைட்டன் பீச் அயர்லாண்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஐரிஷ் கடலோட நேரடியாக தொடர்புபடுதுன்னு சொல்கிறாங்க. கற்பனைக்கே எட்டாத அளவுக்கு இதுன்ற அழகு எங்களையே வியக்க வைக்குதில்ல. இந்த பீச்சும் இதை சுற்றி இருக்கிற சூழலும் வரலாற்று வாய்ந்த பழமை வாய்ந்த கற்பனைக்கு எட்டாத ஒரு இடம்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த பீச்சோடு சேர்ந்தே ஒரு கோட்டை ஒன்று இருக்குது. உங்களுக்கு இதை பார்த்தாலே புரியும். பார்த்தீங்களா? இந்த கோட்டையோட பேர் ஃபர்ச் ராக். அது மட்டும் இல்லைங்க, இந்த கோட்டை 1820 காலத்தில் லிவர்பூல் துறைமுகத்தை பாதுகாப்பதற்காக கட்டப்பட்ட ஒரு பாதுகாப்பு அரண்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த கோட்டை ஒரு மியூசியமாக மட்டுமில்லை, பார்வையாளர்கள ஒரு சுற்றுலா தலமாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, 19ஆம் நூற்றாண்டு காலத்தை சேர்ந்த ஒரு லைட் ஹவுஸ் கூட இங்கே இருக்குது. பின்னாடி பாருங்க தெரியுது, இது நியூ பிரைட்டன் லைட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. 19ஆம் நூற்றாண்டில் இதை பிளாக் ராக் லைட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. யார் இவங்க? இந்த மிஷினேன் கடலுக்குள்ளே போகுது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. நானும் ஸ்டார்டில் அப்படி தான் யோசித்தேன். இவங்க யூகேயை சேர்ந்த RNLI அமைப்பை சேர்ந்தவங்க, அதாவது ராயல் நேஷனல் லைஃப் இன்ஸ்டிடியூஷனை சேர்ந்தவங்க. அதாவது கடல் அனர்த்தங்களில் பாதிக்கப்படுறவங்களுக்கு முதலுதவி சேவையையும் அவங்களை காப்பாற்றுறதுக்கான நடவடிக்கையும் இந்த நிலையம் செய்யுது. அவங்க பயிற்சியை முடிச்சுட்டு கரையை நோக்கி வந்து கொண்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த நியூ பிரைட்டன் பீச்சுக்கு முன்னாடியே நிறைய ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்களா? இந்த பீச்சுக்கு வரவங்க நிறைய பேர் ஃபேமிலியோடு தான் வருவாங்க. அந்த நேரத்தில் குறிப்பாக குழந்தை பிள்ளைகளும் கூட்டின்னு கொண்டு வருவாங்க. இந்த பிரைட்டன் பீச்சுக்கு முன்னாடி குழந்தை பிள்ளைகள் விளையாடுறதுக்கான இன்டோர் ப்ளே ஏரியா கூட இருக்குது. இங்கே தாராளமாக அவங்க குழந்தைகளை இங்கே விளையாட விடலாம். அவ்வளோ வசதி வாய்ப்புகளை இது கொண்டிருக்கு. இந்த அழகான கடற்கரையில் குழந்தைகள் தங்களும் மறந்து எவ்வளவு அழகாக விளையாடி கொண்டிருக்கிறாங்க. பார்த்தீங்களா? இதை பார்க்கும்போது நம்ம சின்ன வயசு ஞாபகம் கூட போதில்லை. ஓகே காய்ஸ், இந்த பீச்சோட அழகான வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். இந்த முயற்சிக்குரிய பலன் உங்களுடைய அன்பான ஆதரவும் அழகான வார்த்தையும் தாங்க. முடிஞ்சால் இன்னும் ஒரு புதிய வீடியோவில் சந்தோஷமாக சந்திப்போம். Bye bye.